நிறைய பேர் வந்து லவ் எல்லாம் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 7 வருஷம் லவ் பண்ணேன், 6 வருஷம் லவ் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். சரி, அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டேன், பண்ண அப்ப பண்ண அதாவது என்னன்னா அவங்க இந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ் எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைட்ஸு, சண்டை இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுனாக்க, அந்த அவங்களோட இந்த ஃபேஸ் இன்னொரு ஃபேஸ் தெரியுது. ஸோ அதில் அப்படியே அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. பட் நம்மளுது அப்படின்னா எல்லாமே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ வி மேனேஜ். அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பார்க்கும்போது ஒரு லவ் மேரேஜ், பட் நான் அரேஞ்ச் மேரேஜ். அப்ப நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன பேசிக்கிட்டீங்க மேம்? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன, அது ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் மீட்டுக்கு பார்த்தோம். அப்போ வந்து யூஸ்வலாக டிஃபன் வந்துட்டு பூரி இதில் இது பண்ணி சாப்பிடும். எனக்கு இந்த பூரியும் அது ஹாஃப் பாயில்லாம் சாப்பிட்டு பழக்கம். சென்னை இவங்க தான் வந்து தஞ்சைக்கார பொண்ணு. இல்ல நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டு இருந்தா தப்பு சொல்லாதீங்க. நம்ம என்னமோ தனியா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வேளை எனக்கு தெரியுமா தோணுது, ஆஃப் பாயில இப்படி மேம் நாளா மடக்கி போடும்போது அதுல விழுந்துட்டாரோ அப்படின்னு என்னன்னா, நான் வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு நான் வெக்கேஷன் சாட்டர்டே சண்டே நான் பிஜி பண்ணிட்டு இருந்தேன். வந்தேன். இவங்க அனஸ்தெட்டிஸ்ட் திருவாரூர்ல போஸ்டட். ஸோ இவங்க வந்து கேஸுக்கு நம்ம அந்த சைடு திருவாரூருக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலி கேதரிங் தானே, இல்லையா அம்மா அப்பா அவங்களாம் வச்சு நான் எனக்கு இவங்கள தான் பார்க்க போகிறோம் கூட எனக்கு தெரியாது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஹாஸ்டல்லேருந்து வந்தாங்கன்னா நம்ம தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து இல்லை என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அனஸ்தெட்டிஸ்ட். அப்படிங்களா, ஓகே. பூரி இட்லி ஹாஃப் பாயில் அதெல்லாம் இருந்தது. ஹாஃப் பாயில் சாப்பிட்டீங்கன்னா கேட்டால் வேணாண்ணே, ஹாஃப் பாயில் சாப்பிட மாட்டீங்களா? அதுதான் நான் பேசுகிற ஃபர்ஸ்ட் டயலாக்.